வகுப்பறையில ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான். அவனை கூப்பிட்டு இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கரும்பலகையில 1000ன்னு எழுதி கேக்குறாரு. 1000 அப்படின்னு பதில் உரைக்கிறான். திரும்ப அந்த 1000த்திற்கு பின்னாடி ஒரு 0ன்னு ஒரு மதிப்பு போட்டு இது எவ்வளோ அப்படின்னு கேக்குறாரு. 10,000 என்று பதில் உரைக்கிறான். அந்த 10,000த்திற்கும் முன்னாடி ஒரு 0வை போட்டு இது எவ்வளோ தம்பி அப்படின்னு கேக்குறாரு. அதே 10,000 தான் அப்படின்னு சொல்றான். இப்போது புரிகிறதா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணை பின்பற்ற நினைக்கும் போது அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முந்தி செல்ல நினைக்கும் போது அதனுடைய மதிப்பு கூடவில்லை. இதுதான் வகுப்பறை பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கை பாடமும் கூட. அதாவது நம்முடைய பெற்றோர்களையோ வயதில் மூத்தவர்களையோ வாழ்க்கை அனுபவம் மிக்கவர்களையோ பின்பற்ற நினைப்பதை அவமானமாகவோ ஈகோவாகவோ கருதாமல் அதனை வாழ்க்கை பாடமாக எடுத்தோம் என்றால் நாமும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு வரலாம் என்பதற்கு இதுவே ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு.